Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும் பலியா. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும் பலியா. கொடைகள் பெறுவது தகும் பலியா, கொடைகள் பெறுவது தகும் பலியா. குறையினை போக்கும் கோவழியா, நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரின், நன்றியின் பலியை செலுத்திடவாரின். நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று நாம் யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தை 38 வாசிக்கின்றோம். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி வாசகத்தில் கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் என்பதையும், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக என்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான விமர்சனங்கள் தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவேன், அதற்காகவே வந்திருக்கிறேன் என்பதை மிக அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் இயேசுவுக்கே இப்படிப்பட்ட தடைகள் இருந்ததென்றால் சாதாரண மனிதர்கள் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைய தடைகள் இருக்கும். ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அல்லது அவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணிகளை செயல்படுத்துவதற்கு நிறைய தடைகள் இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட தடைகளை நாம் எதிர்கொள்கின்ற பொழுது நாம் சோர்ந்து விடாமல், முடங்கி விடாமல், நம் ஆண்டவர் இயேசுவை போல தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற ஆண்டவர் எவ்வாறு தந்தையினுடைய உதவியை, அவருடைய உடனிருப்பை நாடினாரோ அதே போல நாமும் நம்முடைய பணிகளை, கடவுளுடைய பணிகளை தொடர்ந்து நிறைவேற்ற ஆண்டவருடைய அருளை வேண்டி, ஆண்டவருடைய உடனிருப்பை வேண்டி இந்த பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உன் பெயர் இனி யாக்கோப்பு எனப்படாது, இஸ்ரவேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32, இறை திருவசனங்கள் 22 முதல் 32 முடிய. யாக்கோப்பு எழுந்து தம் 2 மனைவியரையும் 2 வேலைக்காரிகளையும் புதல்வர் 11 அழைத்து கொண்டு யாபோக்கு ஆற்றின் துறையை கடந்தார். அப்படி அவர்கள் ஆற்றை கடக்கச் செய்தபோது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார். யாக்கோப்பு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஓர் ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மற்போரிட்டார். யாக்கோப்பை வெற்றி கொள்ள முடியாது என்று கண்ட அந்த ஆடவர் அவரது தொடைச்சந்தை தொட்டார். யாக்கோப்பு அவரோடு மற்போரிடுகையில் தொடைச்சந்து இடம் விலகியது. அப்பொழுது ஆடவர், என்னை போகவிடு, பொழுது புலரப்போகிறது என யாக்கோப்பு, நீர் எனக்கு ஆசி வழங்கினாலொழிய உம்மை போகவிட மாட்டேன் என்று மறுமொழி சொன்னார். ஆடவர், உன் பெயர் என்ன என அவர், நான் யாக்கோப்பு என்றார். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோப்பு எனப்படாது, இஸ்ரவேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார். யாக்கோப்பு அவரை நோக்கி, உன் பெயரை சொல்லும் என்றார். அவர், என் பெயரை நீ கேட்பதேன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார். அப்பொழுது யாக்கோப்பு, நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். அவர் பெனியேலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினான். தொடை விலகியதால் அவரும் நொண்டி நொண்டி நடந்தார். அதன் பொருட்டு இஸ்ராயலர் இந்நாள் வரை தொடைச்சந்து சதை நாரை உண்பதில்லை. ஏனென்றால் அந்த ஆடவர் யாக்கோப்பின் தொடைசந்து சதை நாரை தொட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லோரும் சொல்ல வேண்டிய பதில், நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். 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 ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும். என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதறிட்டு நின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். வஞ்சகமற்ற உதட்டி நின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும்.
நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். முன்னிலையில் நின்று எனக்கு நீதி கிடைக்கட்டும். கண்கள் நேரியன காணட்டும். என் உள்ளத்தை ஆய்ந்த அறியும். இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும். என்னை புடமிட்டு பார்த்திடும். தீமை எதையும் என்னிடம் காண மாட்டீர். என் வாய் பிழை செய்யக்கூடாதென உறுதி கொண்டே. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்லாயன் நானே, நானும் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன். என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 32 முதல் 38 வரை. பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரல்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? நிச்சயமாக கடவுளுடைய அருட்கரம், கடவுளுடைய உடனிருப்பு உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்கும். பாருங்கள், இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தில் யாக்கோபுக்கு ஆண்டவர் ஒரு புதிய பெயரை கொடுக்கிறார். இனி இஸ்ரேல் என அழைக்கப்படுவாய் என்று சொல்லி ஒரு புதிய பெயரை கொடுக்கிறார். அப்போது எப்படி அவருக்கு அந்த பெயர் வழங்கப்படுகிறது அப்படின்னா, அவர் ஆண்டவருடைய தூதரோடு மற்போரிடுகிறார்.
அதனால் அவருக்கு அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு புதிய பெயர் அவருக்கு வரலாற்றில் கொடுக்கப்படுகிறது. அவர் வழியாக அவருடைய சந்ததி எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இனமாக, ஒரு சந்ததியாக பார்க்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவருடைய அருட்கரத்தை, ஆண்டவருடைய ஆசீரை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம யாக்கோபை போல நாம் ஆண்டவரோடு போராட வேண்டும். அவரோடு நாம் போராடுகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய குடும்பமும், நம்முடைய சமூகமும், நம்முடைய நாடும் ஒரு ஆசீர்வாதமிக்க ஒரு நாடாக, இனமாக, குடும்பமாக உயர்வு பெறும். இப்படிப்பட்ட ஒரு அறிமுகத்தோடு நம்ம ஆண்டவருடைய இறைவார்த்தை பகிர்வுக்கு நாம் கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய அருங்குடை இல்லத்திற்கு தந்தை அந்தோணிராஜன் அவர்கள் மதுரை உயர்மறை மாவட்டத்திலிருந்து இறைவார்த்தை பகிர்வு கொடுப்பதற்கும், அதே போல் குணமொழிக்கு நற்கருணை ஆராதனை, திருப்பலி தலைமையேற்று நடத்துவதற்கும் நமக்காக ஜெபிப்பதற்கும் வந்திருந்தாங்க. அப்போ திருப்பலியின் போது ஒரு அழகான ஒரு வார்த்தை பயன்படுத்தினார். குறிப்பாக அது எப்போ அப்படின்னா, அந்த விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே அந்த ஜெபத்தை சொல்வதற்கு முன்பாக எல்லாருடைய கரங்களை பிடிக்க சொல்லி அவர் சொன்னார், இன்றைக்கு ஒருவர் மற்றவரை பாராட்டணும், உத்வேகமாக ஆக்கப்பூர்வமான செய்திகளை சொல்லி, மகிழ்ச்சியான செய்திகளை சொல்லி, நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்க என்று சொல்லி ஆறுதல் கொடுக்கணும், மகிழ்ச்சி கொடுக்கணும், நம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களை ஒருமித்த மனநிலையோடு, ஒருமனப்பட்ட மனநிலையோடு ஜெபிப்பதற்கு தூண்டினார். ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தினார். இப்போ நான் ஏன் அந்த நிகழ்வை இன்றைக்கு நான் உங்களோட சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்குறோம், பேய் பிடித்த பேச்சிழந்த ஒருவரை இங்கே இயேசு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். இப்போ சுகம் கொடுக்கின்ற பொழுது அங்கே என்ன நடக்கிறது, மக்கள் ஒரு சில பேர் மெய்சில் இருக்கிறாங்க. அப்பா, இஸ்ரேலில் இப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மெய்சிலிருத்து வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் ஒரு கூட்டம் பாருங்கள், என்ன அப்படின்னா, இது ஒன்றும் பெரிய, இவர் பண்ணுறது ஒன்றும் பெருசு இல்லையே, பேய்களின் தலைவனை கொண்டு இவன் பேய்களை ஓட்டுகிறான் அப்படின்னு சொல்லி இயேசுவின் மீது ஒரு எதிர்மறையான விமர்சனத்தை, அல்லது இயேசுவுக்கு ஒரு அவருடைய பணிக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துவதை இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அல்லது கொடுக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்குறோம். இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு, குறிப்பாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகான செய்தி, இந்த உலகத்தில் நம்ம நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் என்ன அப்படின்னா, மக்கள் நம்ம மீது குறைகளை தொடுத்து கொண்டே இருப்பாங்க. நம்ம எதற்காக வந்தோமோ அந்த நோக்கத்தை நாம் என்ன செஞ்சுட்ருக்கணும் அப்படின்னா, நிறைவேற்றி கொண்டே நாம் போக வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாள் ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கிறார். நம்ம நினச்சிட்ருக்கிறோம், பெரும்பாலான நேரங்களில் கடவுளை, குறிப்பாக நம்ம ஆண்டவர் இயேசுவை கடவுளாக நம்ம பார்க்குறோம். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், அது என்ன அப்படின்னா, பெரும்பான்மையான நேரங்களில், அதாவது அற்புதங்களை செய்வதை தவிர, அற்புதங்கள் வல்ல செயல்களை செய்வதை தவிர, இயேசு ஆண்டவர் நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாகத்தான் அவர் இருந்திருக்கிறார். நம்மை போல அவருக்கு சோதனைகள் கொடுக்கப்பட்டன, நம்மை போல அவருக்கு நிறைய எதிர்மறையான விமர்சனங்கள் கொடுக்கப்பட்டன. இப்படி எல்லா விதமான விமர்சனங்களும், சோதனைகளும், துன்பங்களும், கொடுமைகளும் கொடுக்கப்பட்டாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன அப்படின்னா, ஒரு மனித அடிப்படையில், கடவுளுடைய மகன் என்கிற அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்கு அவர் தனக்கு எதற்காக இந்த உலகிற்கு வந்தார் என்பதை மிக அழகாக அவர் உணர்த்துகிறார். அதை செயல்படுத்தக்கூடியவராக, அதை நிறைவேற்றக்கூடிய நல்ல மகனாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்போ நாம் சொல்லுவோம், இயேசுக்கு என்னப்பா, அவர் கடவுள், அவரால் முடியும், அவர் சாமி, தெய்வம், நம்மளாம் மனுஷங்க தானே, நமக்குள்ள பலவீனம் இருக்குதானே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அப்படியே தட்டி கழிச்சிட்டு போவோம். அல்லது சாக்கு போக்கு சொல்லுவோம், ஏப்பா இன்னைக்கு இந்த காரியத்தை உன்னால் செய்ய முடியலை, ஏன் கோயிலுக்கு போக முடியலை, ஏன் நல்ல வார்த்தை பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இப்படி சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு நம்முடைய பொறுப்புகளிலிருந்து நாம் விலகி செல்லக்கூடிய பிள்ளைகளாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை பாருங்கள், இயேசுவை பாருங்கள், ஒரு மனித அடிப்படையில் 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்கிறாரு. அதிலும் குறிப்பாக அந்த 3 ஆண்டுகள் இந்த பொது வாழ்க்கையை அவர் வாழ்கிறார். அதுவும் மக்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறார். அப்படி அர்ப்பணிக்கின்ற பொழுது நல்லது தான் செய்கிறாரு. நல்லது செய்கிறப்ப என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அங்கு அவர் மீது குறைகளை அங்கு முன்வைக்கக்கூடிய ஒரு நிலை. இயேசுவுக்கு நடந்தது போல் நம்ம எல்லாத்துக்குமே நடக்கும். இப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது நடக்கும். உங்கள் குடும்பத்தில் பாருங்கள், நீங்கள் நல்லது செய்வீங்க, சாப்பாடு நல்லா அருமையாக செஞ்சு வச்சுருப்பீங்க,
உங்கள் வீட்டுக்கார் சொல்லுவார், அல்லது உங்கள் பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க, என்னம்மா இப்படி சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கிறீங்க, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் எதை செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் நீங்கள் வந்து ஆசையோடு செஞ்சாலும் என் புள்ள விரும்பி சாப்பிடுவான், என் வீட்டுக்கார் விரும்பி சாப்பிடுவாங்க, அல்லது என் மனைவிக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசையோடு விருப்பப்பட்டு நீங்கள் செஞ்சு வச்சாலும் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இது ஏதாவது ஒரு குறைகளை முன்வைக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ நம்ம என்ன செய்வோம், இயல்பா போப்பா நல்லது செஞ்சால் ஒன்றும் இந்த உலகத்தில் வந்து மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விலகி போகக்கூடிய ஒரு நிலை, ஒரு வாழ்க்கை முறையை நம்ம வந்து வைத்து இருக்கிறோம். இன்றைக்கு யூடியூப்பில் அல்லது இணையதளத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய தகவல்கள் இருக்கிறது. இப்போ நிறைய அறிவு சார்ந்த தகவல்கள் அல்லது நம்முடைய ஒழுக்கம் சார்ந்த தகவல்கள் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கிறது. எதிர்மறை சிந்தனைகளிலிருந்து நாம் வந்து எப்படி விடுபடணும், அல்லது வந்து எப்படி நாம் வந்து பிறரை வந்து பாராட்டணும், எப்படி நம்ம வந்து நேர்மறையான பிள்ளைகளாக வாழணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய தகவல்கள் வந்து இருக்கிறன. நம்ம நிறையா கேட்குறோம், அந்த வரலாற்றில் படிக்கிறோம். இப்போ உதாரணமாக மின்சாரத்தை கண்டுபிடித்தவங்க, அல்லது வந்து லைட்டை பல்பை கண்டுபிடிச்சவங்க, இப்போ அதெல்லாம் வந்து தாமஸ் ஆல்வா எடிசனாக இருக்கலாம், நியூட்டனாக இருக்கலாம், அல்லது ஒவ்வொரு அறிவியல் அறிஞர்களாக இருக்கலாம். இப்போ இவங்க எல்லாமே பாருங்கள், எடுத்த உடனே அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைஞ்சாங்களா? அதெல்லாம் கிடையாது. அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம வந்து படிப்போம். ஒரு முறை, இருமுறை இல்லை, 1000 முறை, 2000 முறையெல்லாம் வந்து முயற்சிகளை வந்து மேற்கொண்டு இருக்கிறாங்க. அப்படி எவ்வளவோ வந்து விமர்சனங்கள் வந்து எதிர்மறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவன் லாய்க்கு இல்லை, ஒன்றுக்கு உதவாத பையன், இவன் இந்த உலகத்தில் வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படிலாம் சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா நம்மை குறித்து அல்லது இப்படி பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த அறிஞர்களை குறித்து பல்வேறு விதமான விமர்சனங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நம்ம எல்லாம் அதெல்லாம் கேட்போம், அப்படியே பயங்கரமாக ஆர்வமாக வந்து கேட்போம். ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு அந்த ஒரு பயங்கர ஸ்பிரிட்டோடு நம்ம வந்து இருப்போம். அதற்கப்புறம் பழைய குருடி கதவை திரடி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து என்ன செஞ்சிடுவோம் அப்படின்னா பழைய வாழ்க்கைக்கு நாம் வந்து கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை, மீண்டுமாக முடங்கி போகக்கூடிய ஒரு நிலை. நான் என்ன, யாருமே என்னை பாராட்ட மாட்டேங்கிறாங்க, யாருமே எனக்கு வந்து துணை நிற்க மாட்டேங்கிறாங்க, யாருமே எனக்கு வந்து உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, நான் எதுக்கு உனக்கு அந்த உலகத்துக்கு என் குடும்பத்துக்கு நல்லது செய்யணும், நான் ஏன் வந்து மாடாக உழைக்கணும், நான் ஏன் அலையணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்ருப்போம் அப்படின்னா நாம் வந்து ஒரு நம்மையே நியாயப்படுத்தி கொண்டு அப்படியே முடங்கி போகக்கூடிய ஒரு நிலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா என் வாழ்க்கையில் நிறைய தடைகள் வந்துச்சுப்பா, நிறைய விமர்சனங்கள் வந்துச்சுப்பா, அதெல்லாம் கடந்து நீ போப்பா. ஏன்னா நான் என்னுடைய திருவுளத்தை நிறைவேற்றலை, மாறாக கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக நான் வந்து வந்திருக்கிறேன்ப்பா. இப்போ உதாரணமாக இப்போ தந்தை வந்து வயலில் என்ன செஞ்சுருக்கிறார் அப்படின்னா ஒரு தென்னந்தோப்பு வச்சுருக்கிறாங்க. இப்போ மகன் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா எதற்காக தென்னந்தோப்பு வச்சிருக்கிறாரு அந்த நோக்கத்தை வந்து அறியாமல் இவர் என்ன செய்கிறார், அப்படியே அருவாள் எடுத்து அல்லது மண்வெட்டி எடுத்து எல்லாத்தையும் வெட்டி அழிக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த மகன் அல்லது தந்தையினுடைய நோக்கத்தை மகன் வந்து உணர்ந்து கொள்ளலை என்பதை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது கடவுள் என்ன செஞ்சுருக்கிறார் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நோக்கத்தை கொடுத்துருக்கிறார், இயேசுவுக்கும் ஒரு நோக்கத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு. அதான் நான் முன்னுரையில் வந்து சொன்னேன். யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தை 38 நம்ம வந்து வாசிக்கின்றோம். என்ன அப்படின்னா, என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்றல்ல, என்னை அனுப்பியவரும் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவர் வந்து மிக அழகாக எடுத்துரைக்கிறார். பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறையுரையினுடைய தொடக்கத்தில் சொன்னேன், இயேசு மனித அடிப்படையில் சோதனைகள் கொடுக்கப்பட்டது. கெத்சமனி தோட்டத்தில் வந்து என்ன நடக்கிறது, அங்கே வந்து இரத்த வியர்வை, பாடுகள் படணும், துன்பங்கள் எதிர்கொள்ளணும், சிலுவை சாவை கண்டு பயம், ஐயோ அவமானங்கள், ஏளனங்கள் இப்படிலாம் சந்திக்க போகிறோமே, வியர்வை வந்து ரத்தமாக மாறக்கூடிய ஒரு நிலை. அப்போ அவங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னா இயேசு ஆண்டவர் தந்தையிடத்து வந்து மன்றாடிட்டு சொல்கிறாரு, எனது விருப்பம் அல்ல உமது விருப்பம். அப்போது தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றல்ல, நற்செய்தி வாசகத்தில் தான் சொல்கிறோம், என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்றல்ல, மாறாக என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வந்து எடுத்துரைக்கிறார். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு வந்து ஒரு அழகான வாழ்க்கையை நமக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நம்ம எங்கே தேடணும் அப்படின்னா புத்தகங்கள் அல்ல, அல்லது வந்து மோட்டிவேஷ்னல் டாக்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதிலெல்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. மாறாக ஆண்டவருடைய வாழ்க்கையில் தேடணும். ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் எதற்காக இந்த உலகத்தில் நாம் வந்து படைக்கப்பட்டிருக்கிறோம், உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் வந்து அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாண்டு ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்களேன், அவர் விமர்சனங்கள்லாம் கண்டுக்கல்ல, அவர் நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார், எங்குமும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பிக்கிறாரு, விண்ணரசி பற்றி நற்செய்தி பறைசாற்றுகிறார். இதெல்லாம் கண்டு சொல்கிறார். கடைசியில்
தன்னுடைய சீடர்கள்கிட்ட வந்து மன்றாடுகிறார். என்ன அப்படின்னா, எப்பா அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு, ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்று சொல்லி இங்கு தன்னுடைய சீடர்கள்ட்ட அடுத்த தலைமுறைக்காக, இந்த தலைமுறைக்கு நீங்கள் இருக்கிறீங்க, அல்லது இந்த தலைமுறைக்கு வேலை செய்ய நிறைய வேலைகள் இருக்கிறது, பணிகள் இருக்கின்றன, அந்த பணிகளை செய்வதற்கு வந்து தேவையான ஆட்கள் இல்லை, பணியாட்கள் இல்லை. அதனால் இந்த இப்படி நிறைய பணிகளை செய்வதற்கு, ஆண்டவருடைய காரியங்களை, ஆண்டவருடைய பணிகளை செய்வதற்கு நிறைய மனிதர்கள் தேவைப்படுகிறாங்க. ஆகவே அறுவடையின் அந்த என்ன சொல்கிறது உரிமையாளரிடம் மன்றாடுங்க, ஜெபிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைய நாள் நமக்கு வந்து அழைப்பினை கொடுக்குறார். இதை பாருங்கள், என்னென்ன பணிகளை செய்கிறாரு. அவர் வந்து நற்செய்தி அறிவிக்கிறாரு, அது குணமாக்குகிறார். அதே போல் வந்து யாரெல்லாம் கைவிடப்பட்டவர்களாக அனாதைகளாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இயேசாண்டவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர்களுக்கு தேவையான விடுதலை, அவர்களுக்கு தேவையான ஆறுதலை, அவர்களுக்கு தேவையான நம்பிக்கையை வந்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இது நம்முடைய கத்தோலிக்க திருஅவை, நம்முடைய கிறிஸ்தவ சமயம் மிக அழகாக செய்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ சமயத்தில் 3 விதமான பணிகள் இருக்கின்றன. போதிக்கக்கூடிய பணி, வழிநடத்தக்கூடிய பணி, புனிதப்படுத்தக்கூடிய பணி என்று பணிகள் 3 விதமான பணிகள் இருக்கின்றன. இந்த 3 விதமான பணிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பல துறைகளில் வந்து மிக அழகாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. சமூக பணியை செய்து கொண்டிருக்கிறது, கல்வி பணியை செய்து கொண்டிருக்கிறது, அதே போல் மருத்துவ பணியை செய்து கொண்டிருக்கிறது, இன்னும் ஆன்மீக பணி செய்து கொண்டிருக்கிறது. மக்களை உருவாக்கக்கூடிய, நல்ல தலைவர்களை உருவாக்கக்கூடிய பணிகளை நம்முடைய கத்தோலிக்க திருஅவை இயேசு ஆண்டவருடைய அந்த மதிப்பீடுகளை, இயேசு ஆண்டவருக்கு எதை வந்து கற்றுக் கொடுத்தாரோ அதை மிக நிறைவான முறையில் செயல்படுத்தி கொண்டு வருகிறது. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் என்ன அப்படின்னா, இந்த பணிகளை தொடர்ந்து ஆற்றுவதற்கான பணியாளர்கள் நம்முடைய சமூகத்தில் மிக குறைவாக, சொற்பமானவர்களாக காணப்படுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய திருமணங்கள் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆண்டவருடைய பணியை செயல்படுத்துவதற்கு தடையாக இருக்கக்கூடிய இன்றைக்கு இந்த குடும்ப வாழ்வு, இன்னைக்கு நாம் ஏன் கல்யாணம் பண்ணணும், அது மிகப்பெரிய ஒரு கேள்வி இளம் பிள்ளைகள் மத்தியில் வந்து இருக்கிறது. அதே போல் ஓரின சேர்க்கை, அதாவது ஆணும் பெண்ணும் அதாவது இணைந்து ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்வதாக அந்த ஒரு வாழ்வை வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழ்க்கை வாழ்றதுனால என்ன அப்படின்னா, இந்த சமூகம் வந்து சிதைந்து போகக்கூடிய ஒரு நிலை, அல்லது இயேசுவினுடைய அந்த பணிகளை வந்து முன்னெடுத்து செல்வதற்கான ஆட்கள், பணியாட்கள் வந்து குறைவாக இருந்து கொண்டு குறைந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அதே போல் வந்து திருமணத்தில் வந்து நிறைய விவாகரத்துகள் வந்து நடக்கக்கூடிய ஒரு நிலை. அப்புறம் பிள்ளைகள், நாம் ஏப்பா பிள்ளையை பெற்றெடுக்கணும், பிள்ளையை பெற்றெடுத்தா அந்த பிள்ளைக்கு வந்து கல்வி கொடுக்கணும், நல்ல உடை கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும், அவ்வளோ ஒரு வளமான வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், அது நிறைய நமக்கு வந்து அர்ப்பணம் தேவைப்படுகிறது. இதெல்லாம் நம்மளால் முடியாதுப்பா, நம்ம வாழ்க்கையை வந்து வாழ்கிறது ஒரு முறை, அதனால் நம்ம ஜாலியாக வாழ்க்கையை வந்து அனுபவிச்சுட்டு போகலாம்ப்பா அப்படிங்கிற மனநிலை வந்து நிறைய இளம் பிள்ளைகள் மத்தியில் இன்றைய குறிப்பாக நம்முடைய சமூகத்தில் வந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அப்புறம் இன்றைக்கு நம்முடைய சாப்பிடக்கூடிய உணவு முறைகள், இப்போ இந்த உணவு முறையில் பார்த்தோம் அப்படின்னா கருத்தரித்தல் அது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறக்கூடிய ஒரு நிலை. இப்படி பல காரணிகள் கடவுளுடைய பணிகளை வந்து முன்னெடுப்பதற்கு தேவையான பணியாட்கள் இல்லை என்பதற்கு நாம் வந்து பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு அடிப்படையில் நம்ம எல்லாருமே, நான் அதோ சாமியாருங்க மட்டும்தான் அல்லது அருள் சகோதரிகள் மட்டும்தான் இந்த பணியை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலை, ஒரு நிர்பந்தம் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதாக பலர் வந்து நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, யாரெல்லாம் தூய் ஆவியால், தந்தை மகன் தூய் ஆவியாரால் திருமுழுக்கு பெற்றிருக்கிறீர்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் என்ன அப்படின்னா ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு அழைக்கப்படுகிறார்கள். இப்போ உதாரணமாக திருமுழுக்கில் பாருங்கள், நம்முடைய உச்சந்தலையில் வந்து கிறிஸ்துமா திருத்தைலம் நமக்கு வந்து தடவப்படுகிறது, அது அபிஷேக தைலம். ஏன் கிறிஸ்துமா திருத்தைலம் வந்து குருக்களுக்கு வந்து கையில் தடவுறாங்க, ஆயர்களுக்கு வந்து உச்சந்தலையில் வந்து தடவுறாங்க, அதே போல் பொதுநிலை இறை மக்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா உச்சந்தலையில் குறிப்பாக திருமுழுக்கு வாங்குகின்ற பொழுது உச்சந்தலையில் வந்து தடவுறாங்க, அது அபிஷேகத்தின் திருத்தைலம். நான் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய கத்தோலிக்க திருஅவையில் 3 விதமான பணிகள் இருக்கின்றன. அந்த வழிநடத்தக்கூடிய பணி, போதிக்கக்கூடிய பணி, புனிதப்படுத்தக்கூடிய பணி. இந்த 3 விதமான பணிகளை செய்வதற்கான அதிகாரத்தை, அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த திருமுழுக்கு என்கிற அருள் அடையாளம். அப்போ யாரெல்லாம் இந்த திருமுழுக்கு என்கிற அருள் அடையாளத்தை வந்து பெற்றிருக்கிறார்களோ அவங்க எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் இந்த இயேசுவினுடைய பணியை தொடர்ந்து ஆற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து கடமை,
நமக்கு அந்த பொறுப்புணர்வு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய தலைமையில் வந்து சுமத்தப்பட்டிருக்கிறது. அதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஐயோ இது சாமியாருங்க செய்ய வேண்டிய வேலைப்பா, ஐயா இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா, நம்ம விட்டுருவோம்ப்பா என்று விலகி கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை. நம்முடைய பொறுப்புகளை, நான் கோயிலுக்கு போவேன், ஜெபம் பண்ணுவேன், என்னால் முடிஞ்சால் 10 ரூபா காசு கொடுப்பேன், சாமியார் வந்து காசு கேட்டால் காசு டொனேஷன் கேட்டாருன்னா காசு கொடுப்பேன், இல்லையா நான் பாட்டுக்கு என் பொழப்பை பார்ப்பேன். அது வந்து ஒரு கிறிஸ்தவ வாழ்வு அல்ல. பாருங்க, அந்த தாளந்து ஊமை வந்து பார்க்குறோம். அந்த உரிமையாளர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒருத்தனுக்கு 10 தாளந்து கொடுக்குறாரு, இன்னொருத்தனுக்கு 5 தாளந்து கொடுக்குறாரு, ஒருத்தனுக்கு 1 தாளந்து வந்து கொடுக்குறாரு. இப்போ 10 தாளந்து என்ன செய்கிறான், இன்னொரு 10 தாளந்து வந்து மீட்டுக்கிறான். 5 தாளந்து கொடுத்து என்ன செய்கிறான், இன்னொரு 5 தாளந்து வந்து மீட்டுக்கிறான். 1 தாளந்து கொடுத்து என்ன பெற்றுக்கொண்டு என்ன செய்கிறான் அப்படின்னா, அவன் அப்படியே வந்து பத்திரமா வச்சிருக்கிறான். அப்போது அதனால் என்ன செய்கிறார் அப்படின்னா, கடவுள் அந்த உரிமையாளர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவன் வந்து அந்த 1 தாளந்தை பிடுங்கி கொண்டு அவனை வெளியே அனுப்பக்கூடிய, விரட்டக்கூடிய ஒரு நிலை நம்ம அந்த செய்தியில் வந்து பார்க்குறோம். பிரியமானவர்களே, நாம் வந்து 10 தாளந்தை பெற்ற நபரை போல, 5 தாளந்தை பெற்ற நபரை போல் நம்ம வந்து இருக்கணும். 1 தாளந்தை பெற்ற நபரை போல நான் கோயிலுக்கு போவேன், ஜெபம் பண்ணுவேன், என்னுடைய வீட்டு வேலையை பார்ப்பேன், நான் யாருக்கும் தொந்தரவு செய்ய மாட்டேன், இதெல்லாம் நல்லது தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதையும் கடந்து கடவுள் நமக்கு ஒரு பணியை கொடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நிறைய பணிகள் இருக்கின்றன. என்றைக்காவது நம்ம வந்து மருத்துவமனை சந்திச்சிருக்கிறோமா? நம்ம நோய்வாய்ப்பட்டால் மட்டும் சாமியாருக்கு ஃபோன் அடிக்கிறோம். நம்ம குடும்பத்தில் வந்து குடும்ப பிரச்சனை வருகின்ற பொழுது மட்டும் குருக்கள்கிட்ட வந்து ஃபோன் அடிக்கிறோம், ஃபாதர் என் குடும்பத்துக்காக மன்றாடுங்க, அல்லது எங்கள் அம்மாவுக்காக ஜெபிச்சுக்கங்க, எங்கள் அப்பாவுக்காக மன்றாடுங்க, என் பிள்ளை வந்து ரொம்ப உடல் சரியில்லாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்தால் மட்டும் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தால் வந்து தக்காளி சட்னி என்கிற அந்த வசனத்துக்கு ஏற்ப நமக்கு மட்டும் வந்தால் நம்ம என்ன செஞ்சிடும் அப்படின்னா, குருவானவரை நாடி செல்லக்கூடிய ஒரு நிலை. என்றைக்காவது ஒரு நாளாவது நாம் வந்து யாராவது நம்முடைய சமூகத்தில் வந்து நோய்வாய்ப்பட்டு கிடக்கின்ற பொழுது மருத்துவமனைக்கு செல்லுகிறோமா? அல்லது வந்து மருத்துவமனைக்கு சென்று, அல்லது யாராவது சாலையில் வந்து படுத்து கிடக்கிறாங்க, சாப்பாடு இல்லாமல் கிடக்கிறாங்க, அல்லது ஆதரவற்று கிடக்கிறாங்க, ஒரு இல்லத்துக்கு அழைச்சிட்டு போவோம், அல்லது சாப்பாடு வாங்கி கொடுப்போம், அதை நாம் செய்கிறோமா? அது மிகப்பெரிய ஒரு கேள்வி. எல்லா நிலையிலையும் அல்லது பிள்ளைகளுடைய படிப்பு செலவு இருக்குது. இன்றைக்கு நம்முடைய சமூகம், குறிப்பாக நம்முடைய கத்தோலிக்கர்கள் மத்தியில் அந்த விழிப்புணர்வு வந்து கொண்டு இருக்கிறது. அது எந்த விதமான மாற்றமும் இல்லை. இருப்பினும் நாம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த 3 விதமான பணிகளை நாம் சரியாக செய்கிறோமா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே கடவுள் நமக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், கடவுள் நமக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். இந்த பொறுப்புகளை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வாழணும். இது அப்படி நமக்குள்ள வந்து நாம் முடக்கி வைக்கக்கூடாது. பாருங்கள், யோவான் நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தை 18 இவ்வாறு வாசிக்கிறோம், நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகுக்கு அனுப்புகிறேன். அப்போ நற்செய்தி வாசகத்தில் பாருங்கள், அவர் திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயிரல்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்போ ஆண்டவர் வந்து பரிவு கொள்கிறார். நல்ல ஆயன் இல்லை, நல்ல தலைமை இல்லை. உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் நல்ல தலைவனா ஏதோ விவிலியத்தை எடுத்து நச்சதி அறிவிக்கணும்னு தேவையில்லை. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய கணவனுக்கு, உங்களுடைய மனைவிக்கு ஒரு நல்ல கணவனா, நல்ல தந்தையா, நல்ல தாயா, நல்ல பெற்றோரா நீங்கள் இருந்தீங்கன்னாவே அது வந்து மிகப்பெரிய நற்செய்தி பணி, மிகப்பெரிய நற்செய்தி பணி. ஊரெல்லாம் பைபிளை தூக்கி ஆண்டோடைய வார்த்தை அறிவிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா, ஒரு பிளவை ஏற்படுத்தணும் அப்படின்னா அதில் ஆசீர்வாதம் நமக்கு வந்து கடந்து வராது. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் வந்து ஆயிரல்லா ஆடுகளைப் போல அந்த திரண்டிருந்த மக்களை பார்த்து பரிவு கொண்டார். அதனால் என்ன செய்கிறார் அப்படின்னா, யோவான் நற்செய்தி அதிகாரம் 17 இறைவார்த்தை 18 ரொம்ப சொல்கிறாரு, அதாவது நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அப்போ கடவுள் நம்ம இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். நம்மளாலாம் வரலப்பா, இந்த உலகத்தில் நாம் வந்து நாமளாக வரலை, கடவுள் அழைச்சிருக்கிறாரு, கடவுள் நம்மை விரும்பி இருக்கிறார். நாம் இந்த உலகத்துக்கு வரணும் என்பது கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய திருவுளம். அதனால இந்த உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் கடவுள் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆச்சா பூச்சான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சக்கூடாது அப்படின்னா, கடவுளுக்கு எதிராக, அவருடைய திட்டத்துக்கு எதிராக நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து கொள்ளக்கூடாது. மாறாக ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்தில் நாமும் பணியாளர்களே, அதை நாம் வந்து உணர்ந்து வாழணும். நாங்கள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு என்னுடைய மறைமாவட்டம், அதாவது என்னுடைய ஆன்மீக தந்தை, அவர் இப்போ இறந்துட்டார். அவர் சொன்னார்,
எங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், குருக்கள் நாங்கள் வந்து வார்த்தைப்பாடு கொடுப்போம். அதாவது ஏழ்மை, கற்பு, கீழ்ப்படிதெல்லாம் வந்து வார்த்தைப்பாடு கொடுக்கின்ற பொழுது அவர் சொன்னார், உனக்குள்ளாக நீ வந்து வாழாத, அடக்கி வச்சுக்காத, மக்களுக்கு நீ வந்து வாழ்ந்து காட்டணும். நான் வந்து ஏழ்மை, கற்பு, கீழ்ப்படிதல், நான் ஏழ்மையாக இருக்கணும் அப்படின்னா பணக்காரனாக செல்வனாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் வரும், சோதனைகள் வரும். அப்படி சோதனைகள் வருகின்ற பொழுது ஐயோ நான் வெளியில் போனால் எனக்கு பிரச்சனைப்பா அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, என்னுடைய அறையிலே நான் முடங்கி கிடக்கக்கூடாது. அறையிலும் முடங்கி கிடந்து எந்தவித எல்லா வாய்ப்புகளும் வாய்ப்புகள் இல்லாமல் அறையில் முடங்கி கிடந்து நல்லவனாக இருப்பது பெருசு இல்லை. சோதனைகள் வரும். நம்ம உலகத்திற்கு வந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அனுப்பப்பட்டிருக்கிறோம். உலகத்திற்கு அனுப்பப்படுகின்ற பொழுது நமக்கு சோதனைகள் உண்டு. அப்படி சோதனைகள் வருகின்ற பொழுது அந்த சோதனைகளில் வீழ்ந்து விடாமல் என்ன செய்யணும் அப்படின்னா, நீ கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியில் நிலைத்து நில், வாழ்ந்து காட்டு அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆன்மீக தந்தையர்கள் சொன்னாங்க. ஆகவே பெரிய மாணவர்களே, கடவுள் நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை அப்படியே ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா முடக்கி வைத்து விடக்கூடாது. மாறாக அதை நாம் வாழ்ந்து காட்டணும். சமூகத்தில் ஏராளமான பணிகள் இருக்கின்றன. அந்த பணிகளை நாம் வந்து நிறைவேற்றுகின்ற பொழுது கடவுளுடைய திராட்சை தோட்டத்தில் நீங்களும் நானும் உண்மையுள்ள பணியாளர்களே. இப்படிப்பட்ட உன்னதமான அருளை கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் தந்திரல தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம். படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா, நான் படியேறி வருகின்றேன் தேவா, படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா, தேவா. மகனையே பலியாக கேட்டாய், அபிரகம் மனமாற பலியாக வந்தாய். மகனையே பலியாக கேட்டாய், அபிரகம் மனமாற பலியாக வந்தாய். மனதினை மாசின்றி கேட்டாய், நான் மகிழ்வோடு தருகின்றேன் உமக்கே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மகிழ்ச்சியுடன் அவர் மீண்டும் வருவாரென உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய்
பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைபெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருரத்தம் ஒருவரையும் காத்த முடிவில்லாமல் ஒழிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அமலோர் பவியே, அருள் நீரை தாயே, வாழ்க வாழ்க. மாசரு கன்னியே, மாபரன் தாயே, வாழ்க வாழ்க. வாழ்க
தாயே வாழ்க நீயே வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க அமளியே வாழ்க வாழ்க வாழியவே. அமலூர் பவியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கன்னியே மாபரன் தாயே வாழ்க வாழ்க. மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மனமகிழ்ந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. தினம் நினைத்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. அமலூர் பவியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கன்னியே மாபரன் தாயே வாழ்க வாழ்க. வாழ்க தாயே வாழ்க நீயே வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க அமளியே வாழ்க வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க அமளியே வாழ்க வாழ்க வாழியவே வாழ்க வாழியவே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.